தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரை விமர்சித்த திமுகவின் துணை பொதுச் செயலாளர். முதலமைச்சரை விமர்சித்த திமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவில் 7 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளார்கள். சமீபத்தில் பொன்முடி சர்ச்சையில் பேசி சிக்கினார். அதாவது இந்து மதத்தை விபச்சார பெண்ணோடு ஒப்பிட்டு அவர் ஒரு மேடையில் பேசி சர்ச்சையில் சிக்கி பதவியை இழந்தார். அமைச்சர் பதவியையும் இழந்தார். மீண்டும் அவர் துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டார் ஒரு சில மாதங்கள் கழித்து. தற்பொழுது திமுகவின் மற்றொரு துணை பொதுச் செயலாளர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஆம், திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா. இவர் கருணாநிதி குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். கனிமொழி அழகிரிக்கு நெருக்கமானவர். அவர் பேசிய ஆடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு மூளை இல்லை என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மூளை இல்லை. அழகிரி தன்னை சந்தித்த பொழுது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் மு.க. ஸ்டாலினை சேர்க்குமாறு ராசாவிடம் அழகிரி கூறியதாக ராசா தெரிவித்துள்ளார். அந்த வழக்கில் ராசாவை ஸ்டாலினுக்கு எதிராக அப்ரூவல் ஆகும்படி கூறியுள்ளார். நான் நினைத்திருந்தால் அவரை வழக்கில் சேர்த்திருப்பேன் என்று கூறியுள்ளார். மேலும் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என ராசா தெரிவித்துள்ளார். இவர் பேசிய வீடியோக்கள், ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனக்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகனை பதவிக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு கனிமொழி குறுக்கே உள்ளார். இந்த சூழ்நிலையில் ராசா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குறித்து விமர்சித்த ஆடியோக்கள் வெளியே வருவது தற்பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக தலைமை விரைவில் ராசா மீது நடவடிக்கை எடுக்கும் என கூறப்படுகிறது. துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது.